வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 40 வரையிலானவைகள். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவர் கற்பனைக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர்கள் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடருடும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாய் ஆகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணம் ஆகிய 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, காணிக்க அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற இன்று ஆண்டவரை அன்னை மரியாள் காணிக்கையாக கொடுத்தது போல, அர்ப்பணித்தது போல, இந்த சமூக வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக அர்ப்பணித்தது போல நாம் யாவரும் இந்த உலகத்தின் மகிழ்ச்சிக்காக, வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து கொள்ள என்னுடைய இறைவேண்டல்களையும் வாழ்த்துக்களையும் செபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாம் யாருக்குரியவர்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருக்கே உரியவர்கள், ஆண்டவருக்கே சொந்தமானவர்கள். ஆண்டவருடைய இலக்கு மக்களுக்கே நாம் சொந்தமானவர்கள், அவர்களுக்கே உரியவர்கள் என்பதைத்தான் என்னுடைய மனது சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவர் கற்பனைக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்னும் இறைமொழியின் நிறைவே இன்றைய விழா. ஒவ்வொரு ஆண் தலை குழந்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது திருச்சட்டம். விடுதலை பயண நூலின் 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். விடுதலை பயணம் 13:1-2 வரை. அதற்கான காரணத்தை எண்ணிக்கை நூலில் நாம் பார்க்கிறோம். எகிப்து நாட்டில் தலைப்பேறு அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேறு அனைத்தும் மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள். ஆம், இதன் காரணமாகவே அனைத்து தலைப்பேறுகளும் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டனர். இயேசுவும் கூட அதைத்தான் இன்றைக்கு கொண்டாடும். இந்த இயேசுவுக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த திருச்சடங்கு தேவையா என்று கூட நமக்கு தோன்றலாம். எனக்கும் தோன்றுகிறது. தேவையில்லை தான். இருந்தாலும் அவரும் சாதாரண மனிதனைப் போல இந்த சடங்கிலே உட்படுத்தப்படுகிறார். சாதாரண மனிதனின் சடங்கிற்குள் தன்னையே உட்படுத்தி கொண்டு அந்த மனித நிலையை புனித நிலையாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் எல்லாரையும் போல சடங்கிலே கலந்து கொண்டு 2 மாட புறாக்களை கொடுத்து தன்னுடைய மகனை திருப்பி பெறுகிற நிகழ்ச்சியை தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்வை நினைவுகிற இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்கே உரியவர்கள் என்பதை மனத்திலே நாம் இருத்த வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைங்க. இறை தந்தையின் விருப்பத்தின்படி இறைமகன் இயேசு நமக்காக சாகடிக்கப்பட்டார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அவருடைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்வுக்காக. இதுதான் இறையிலும் மெய்யிலும் எல்லாம் இதுதான். எனவே அவரது சாவால் நாம் புனிதமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அர்ப்பணத்தால் நாம் வாழ்வாக்கப்படுகிறோம், மீட்படைகிறோம், நிறைவாழ்வு பெறுகிறோம், ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். எனவே நாமும் ஆண்டவருக்குரியவர்களே. இன்றைய நாளில் நம்ம இறைவனுக்கு மறு அர்ப்பணம் செய்து அதன்படி வாழ நாம் சவால் எடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை கோவில் காணிக்க ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாடின நாளிலே ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று சொன்னால் நாமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை குழந்தைகளாக எண்ணி ஆலயத்து நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் தந்த கொடை என்பதனாலே அனைத்து குழந்தைகளும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். எனவே அவர்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். வழிபாட்டு முறையில் மட்டுமல்ல, வாழ்விலும் அவர்களை இறைவனின் பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்களை பராமரிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது நியாயம்தான். இருப்பினும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக உழைக்கின்றவர்களாக, இறைவனை ஆற்றுகின்றவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அன்னை மரியாள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், அந்த எண்ணமில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு மீட்பு நமக்கு உண்டா? வரலாறு உண்டா? இல்லை. எனவே அன்னை மரியா அப்படித்தான் சிந்தித்தார். எண்ணற்ற புனிதர்கள், மறை சாட்சியரின் பெற்றோர்கள் எவ்வாறு நினைத்தார்கள், நாமும் அவ்வாறு எண்ணி நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். வளர்ந்த நாமும் இந்த சமூகத்துக்காக, இறைவனுக்காக உரியவர்கள் என்ற நிலையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்கினியவர்களே, நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல், எல்லா மக்களுக்காகவும் நம்மை அர்ப்பணித்தல், அந்த சமயத்தில் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டும் ஆக வேண்டியிருக்கிறது. நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு வருஷத்துல அல்லது மாதத்துல கடவுளுக்கு அல்லது இறை பணிக்கு அல்லது பொது பணிக்கென கொடுத்ததை கணக்கிட்டு பார்த்தால் மற்ற எல்லாவற்றையும் விட அதுதான் மிக குறைவாக இருக்கும். ஒரு சோதனை பண்ணி பாருங்க. நமது அன்னை மரியாளை போல முதலானவற்றை ஆண்டவருக்கு கொடுப்போம். களவு செய்யறானுங்க, தின்றானுங்க, அது வேற விஷயம். அதை நான் சொல்ல வரல. இப்ப நாம் இறைபணிக்காக, ஏழைகள் நலவாழ்வுக்காக, காணிக்கையாக எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். ஒழிய விளம்பரத்துக்காக நம்மை அர்ப்பணம் செய்வதில் அல்ல. விளம்பரத்திற்காக நாம் எல்லாரும் சொந்தக்காரவங்க, நான் இதை கொடுக்கிறேன் என்பதற்காக அல்ல. எது நமக்கு முதன்மையாக தோன்றுகிறதோ அதை கடவுளுக்கு காணிக்கை ஆக்கினால் அங்கேதான் அர்ப்பணத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. அர்ப்பண வாழ்வை அடையாளமாக்குவோம். அந்த அடையாளமாக்குற பொழுது பலருக்கு வீழ்ச்சியாக இருக்கலாம், எழுச்சியாகவும் இருக்கலாம். ஆமேன். மன்றாடுவோமாக. கொடைகளின் தந்தையை ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்கள் குழந்தைகள் என்னும் உமது கொடைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களது குழந்தைகள் உமக்கும் இந்த சமூகத்திற்கும் சொந்தமானவர்கள் என்ற உணர்விலே நாங்கள் ஆழப்பட அருள் தாரும்.
எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு சக்தியை தாரும், துணிவை தாரும், தியாகத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக, தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ, உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில். ஆனந்த மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நிறை மகிழ்வை
உமைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.